நாம் தங்கம் வெள்ளி அணியும் முறையே தவறு. இடுப்புக்கு மேலே வெள்ளி இருந்தால் உடனே கழட்டிடுங்க. பெண்கள் இடுப்புக்கு கீழ் வெள்ளி, இடுப்புக்கு மேல் தங்கம் அணிய வேண்டுமா? வெள்ளி என்பது சுக்கிரன் கிரகத்துடன் தொடர்புடைய உலோகம். சுக்கிரன் என்பது பெண்களின் உடல்நலம், ஹார்மோன் சமநிலை, கர்ப்பப்பை சக்தி, மாதவிடாய் சீராக்கம் ஆகியவற்றை கட்டுப்படுத்தும் கிரகம் என்று நம்பப்படுகிறது. அதனால் இடுப்புக்கு கீழ் வெள்ளி இருந்தால் அந்த கிரக சக்தி நேரடியாக பெண் உடலின் இனப்பெருக்க மண்டலத்திற்கு நல்ல அதிர்வை கொடுக்கும் என்று முன்னோர்கள் நம்பினார்கள். தற்போது பல பெண்களுக்கு மாதவிடாய் சீராக இல்லாமை, இடுப்பு வலி, கால்களில் சோர்வு, அடிக்கடி உடல் வெப்பம் ஏறுவது, மன அழுத்தம், தூக்கமின்மை போன்ற பல பிரச்சனைகள் தொடங்கி இருக்கிறது. இதையெல்லாம் ஆன்மீக ரீதியில் பார்த்தால் சுக்கிர சக்தி குறைய ஆரம்பிப்பதாக சிக்னல்களாக சொல்லுவார்கள். அதனாலதான் வெள்ளி வளையல், வெள்ளி கால் சங்கிலி, வெள்ளி நாணயம் போன்றவை பெண்களுக்கு நல்லதென்று சொல்றாங்க. தங்கம் என்பது ஆன்மீகத்தில் சூரியன் கிரகத்துடன் தொடர்புடைய உலோகம். சூரியன் என்பது உடலின் சக்தி, இரத்த ஓட்டம், நோய் எதிர்ப்பு சக்தி, மன தைரியம், தலைப்பகுதி, இதயம் போன்றவற்றை கட்டுப்படுத்தும் கிரகம். அதனால்தான் தங்கத்தை இடுப்புக்கு மேலே, குறிப்பாக கழுத்து, கைகள், காதுகளில் அணிய வேண்டும் என்று சொல்கிறார்கள். இது உடலுக்கு சக்தி தரும், கிரக அதிர்வை மேல் பகுதியில் சரியாக சமநிலைப்படுத்தும் நம்பிக்கையாக சொல்லப்படுகிறது. ஆண்கள் வெளியில அருணா கயிறு அணியணும்னு சொல்வது கூட ஆன்மீக ரீதியில் செவ்வாய் கிரகத்துடன் தொடர்புடையது. செவ்வாய் என்பது இரத்த ஓட்டம், தைரியம், தசை பலம், உடல் உழைப்பு சக்தி ஆகியவற்றை குறிக்கும் கிரகம். அருணா கயிறு வெளியில் தோலுக்கு நேரடியாக தொடும்போது அந்த செவ்வாய் சக்தி உடலில் சீராக ஓடும். சோர்வு, தளர்ச்சி, அடிக்கடி வரும் கை கால்கள் வலி குறையும் என்று நம்பப்படுகிறது. இன்றைய வாழ்க்கை முறையில் ஏன் இந்த சக்திகள் சீக்கிரம் குறையுது? இப்ப பல பேர் வெயிலில் நடக்காம எப்போதும் ஏசி ரூம்ல, மொபைல், கம்ப்யூட்டர் முன்னாடி தான் இருக்கிறோம். இயற்கை மண், வெயில், காற்று, தண்ணீர், நிலம், இந்த 5 பஞ்ச பூதங்களோடு உடல் தொடர்பு குறைஞ்சிட்டு இருக்கு. இதனால் உடலுக்குள் இயற்கை சக்தி சமநிலை மெதுவாக குறைகிறது. அதனால்தான் ஆன்மீக ரீதியில் இந்த மாதிரி உலோக நம்பிக்கைகள் மீண்டும் முக்கியமாக பேசப்படுகிறது. வெள்ளி, தங்கம், அருணா கயிறு போன்றவை மாத்திரை மாதிரி உடனடி மருந்து கிடையாது. ஆனால் தொடர்ந்து பழக்கமாக வைத்தால் மன அமைதி, உடல் வெப்பம் சீராக இருப்பது, தூக்கம் நன்றாக வருவது, இடுப்பு சோர்வு குறைவது, உடல் பலம் மெதுவாக திரும்புவது மாதிரி மாற்றங்களை பல பேர் அனுபவமாக சொல்றார்கள். இது ஆன்மீக ரீதியில் உடல் சமநிலையை பாதுகாக்கும் ஒரு பழக்க மாதிரி பார்க்கப்படுகிறது. இந்த விஷயங்கள் நம்பிக்கையாக இருந்தாலும் உடல் சோர்வு, ஹார்மோன் சீர்கேடு, மன அழுத்தம் எல்லாம் வந்தாலும் சாதாரணம்தான் என்று விட்டுவிட்டா பின்னாடி பெரிய பிரச்சனைகளாக மாறலாம். அதனால் உணவு, தூக்கம், வெயில் அசைவு இதோட சேர்த்து இந்த மாதிரி ஆன்மீக பழக்கங்களையும் இணைத்தால் உடலை நீண்ட காலம் சமநிலையோடு பாதுகாக்க முடியும்.